ஹாய் ஹலோ வெல்கம் டு டீம் 11. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 5th மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் யுகாண்டாவுக்கும் நடக்க போகுது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நடக்க போகுது. எந்த ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. வாங்க கண்ணுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யுகாண்டாவில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடு. இதில் பார்த்தீங்கன்னா பிரையன் மசாபா கேப்டன் பண்ணுறாரு, ரிசாத் அலிஷா வைஸ் கேப்டன் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் பார்த்துங்க. பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக தான் விளாண்டுட்டுருக்காங்க. இது வரைக்கும் பெரிய டீம் கூட இவங்க இது வரைக்கும் மோதது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் டைம் டீம் ஆப்கானிஸ்தான் கூட மோத போகிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதில் ஒரு 4 முக்கியமான பிளேயர்ஸ் சொல்கிறேன். ரோஜர் முக்காசா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயரு. தினேஷ் நக்கர்னி அவரும் ரொம்ப முக்கியமான பிளேயரு. ராபின்சன் ஒபியா அவர் ஒரு முக்கியமான பிளேயரு. அதேமாரி சைமன் செசாசி அவர் ஒரு முக்கியமான பிளேயர். இவங்கெல்லாம் முக்கியமான பிளேயரு. இது இல்லாமல் மற்ற பிளேயர்ஸ் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஓரளவு ஆவரேஜாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் பிளேயிங் 11 பார்த்துட்டு நம்ம யார் பிக் பண்ணிக்கலாம், பேட்டிங் ஃபஸ்ட்டாக பேட்டிங் செகண்டான்னு பார்த்து யாரை பிக் பண்ணிக்கலான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா கேப்டனாக ரஷீத் கானும் வைஸ் கேப்டன் ரஹ்மத்துல்லா குர்பாஸும் பண்ணுறாங்க. பிளேயிங் 11 பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரஹ்மத்துல்லா குர்பாஸ் எப்படின்னா அவர் ஃப்ளாட் ட்ராக்னால் சூப்பர் விளாடுவார். ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்னால் ஒரு மேட்ச்சில் நல்லா வேறு லெவலில் விளாடு கேப்டனாக கூட வருவார். மற்ற 3 மேட்ச்லேயும் ரொம்ப ஆவரேஜாக விளாடுவார். ஸோ அவர் அடுத்து இப்ராஹிம் சத்ரான் அவரும் பார்த்திங்கன்னா நார்மலான பிளேயரு. ஒரு மேட்ச் ஹை லெவலில் விளாடுவார். இப்போ ரீசெண்டாக நல்லா ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ அவர் ஒரு 4 மேட்ச் விளாண்டாருனா 2 மேட்ச்சில் சூப்பராக விளாடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவர் இம்பார்ட்டன்ட் பிக். அடுத்து குல்புதீன் நைப் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அவரும் பேட்டிங்லேயும் பவர்ஃபுல்லாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயரு. பவுலிங்கும் ஓரளவு ஆவரேஜாக கண்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. அடுத்து அசமத்துல்லா உமர் சாய் பார்த்திங்கன்னா அவரும் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரீசெண்டாக பேட்டிங்கில் பெரிய அளவில் கண்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, பவுலிங் போட்டால் ஓரளவு விக்கெட் எடுக்கிறாரு. சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டில் பவுலிங் போடுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. முகமது நபி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு. ஸ்பின்னும் போடுவார், ஆல்ரவுண்டரும் போடுவார். முக்கியமான டைமில் நல்லா பேட்டிங் பண்ணி டீமை காப்பாற்றுவார். நல்லா ஸ்பின் போடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரும் தான். நஜிபுத் சத்ரான் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரு. மிடில் ஆர்டரில் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயரு. ஸோ அவரையும் கன்சிடர் பண்ணிங்க. அடுத்து ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்பின்னரு. பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ரீசெண்டாக இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லைனாலும் பிச்சு ஓரளவு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவர் மஸ்ட் பிக் எடுத்துக்குங்க. அடுத்தது கரீம் ஜானட் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், கொஞ்சம் பேட்டிங்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அவரையும் கன்சிடர் பண்ணிங்க. முஜிபுர் ரஹ்மான் அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பின் போடுறவர், நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரு. ஸோ இவர் மஸ்ட் பிக்கு. ஸ்பின்னு பிச்சுன்றனால மஸ்ட் பிக்காக எடுத்துக்கங்க. நவீன் உல்லக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் இம்பார்ட்டன்ட் பிளேயரு. இனிஷியலில் ஓவர் போட போகிறாரு. ஸோ அவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபருக்கியும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயரு. அவரும் இனிஷியலில் சூப்பராக விக்கெட் எடுப்பார். ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. இப்போ உகாண்டாவில் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ரோகர் முக்காசா, சைமன் செசாயி, ரோபின்சன் ஒபியா, ரைசட் அலிஷா, தினேஷ் நக்கர்னி, ராம்ஜானி, கெனத் விஸ்வா, ஃப்ராட் சலாம், பிலால் ஹசுன், பிரையன் மசாபா, ஹென்ரி சென்யாண்டோ. ஸோ இதெல்லாம் இவங்க டீட்டெயிலு. நெக்ஸ்ட் யார் வின் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 2 டீமில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ வின்னர் ஆப்கானிஸ்தான். பிச்சு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியமில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில் ஹை கிளாஸ் குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சுருக்கிறது ஆப்கானிஸ்தான் கூட ஒரு சாதாரண டீம் மோதுதுன்னா அப்போ அவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் கலக்க போகிறாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இன்னும் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பிச் ரிப்போர்ட்டில் பேசுவோம். காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணுதுன்னா கண்டிப்பாக 80-3 வச்சுக்கோங்க. செகண்டு ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணுதுன்னா பவுலர்ஸ் நிறைய பிக் பண்ணிக்கிட்டு 80-3 வைக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் ரேராக 7-4 கூட வச்சுக்கோங்க. ரேராக 7-4 வச்சுக்கோங்க. ஸோ காம்பினேஷன்ஸ் இந்தமாரி மெயின்டைன் பண்ணிக்கங்க. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவு பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், செகண்ட் இன்னிங்ஸ் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டவங்க தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ் விளாண்டவங்க ரேராக தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ரீசெண்டாக மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இனிஷியல்லேருந்து நல்லா ஸ்விங் கிடைக்கிது. பிச்சு நல்லா பவுலர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் உகாண்டா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாக நவீனும் ஃபருக்கியும் உகாண்டாவை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது என்னென்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு இன்னும் நல்லா டேர்ன் ஆகுது. பிச்சு ஓல்டாக ஸ்பின்னருக்கு நிறைய டேர்ன் ஆகுது. இதுதான் வெஸ்ட் இண்டீஸுக்கும் பிஎன்ஜிக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பிஎன்ஜி பேட்டிங் பண்ணியிருந்தாலும் ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபேஸஸ் நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் 1-2 விக்கெட் எடுத்தாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையாக மாறிச்சு. ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட்டு அப்படியே ஆவரேஜாக எடுத்து 19th ஓவரில் தான் வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு பிச்சு ரொம்ப டம்ப்பாக போயிடுச்சு பார்த்துங்க. ஸோ பிச்சை செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப விளாட்றது கஷ்டம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது பிச் ரிப்போர்ட்டு. கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெயின் இருக்குது, ரெயின் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு டீம் போட்டுக்குங்க. செகண்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக பவுலர்ஸ் போயிடுங்க. அது ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்னால் இன்னும் பெட்டர் சாய்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பவுலிங் போட்டு தான் நவீன் இல்லை ஃபரூக் 2 பேர்த்தில் யாரை கேப்டன் சாய்ஸ் போட்டாலும் அது உங்கள் சாய்ஸு. செகண்டுனா ஸ்பின்னர்ஸ் யாராவது ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்பின்னர்ஸை கேப்டனாக போடுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் பவுலிங் போடுங்க. கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் யாராவது 3 பேரில் ஒரு ஆளை கேப்டனாக போட்டு இன்னொரு பவுலர்ஸ் யாரையாவது வைஸ் கேப்டனாக போட்டு டீம் மேக் பண்ணிக்கங்க. இதான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.